ஸ்டார்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். நிறைய ஊர்லேருந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை காமிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த டேலண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறையா பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த 2 சூப்பர் ஹிட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் காந்தி சார் மற்றும் அகத்தியன் சார் இருக்காங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல இந்த பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிஷான்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அனிஷா. ஹலோ அனிஷா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சூப்பர் குட். ஐ அம் குட். யூ நோ தமிழ்? தெரியும். அப்பா நல்ல வேலை. ஒருவேளை இங்கிலீஷ்லேயே பேசி கஷ்டப்படணுமோன்னு நினச்சேன். சூப்பர். எங்கேருந்து வரீங்க? சென்னை தான். சென்னை தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அனிஷா? ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன். அவங்க ஆடிஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை. இந்த கான்செப்டுக்குள்ளே அந்த கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஜாலியாக பண்ணுங்க. ஓகே. ஏன் நீ சோகமாக இருக்க? நான் ஏன் சோகமாக இருக்கான்னு உனக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்சுட்டு நீ கேட்குற பார்த்தியா? அங்கே இருக்க நீ. சரி, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? சோகமாக இருந்தால் மட்டும் எல்லா கவலையும் போயிட போதா? இந்த டயலாக்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை. முடிஞ்ச ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்கிறது தான் சொல்லு. உனக்கே நல்லா தெரியும். போன மாதம் எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி 1.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் செலவு. திரும்பவும் அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு 50,000 கட்ட சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணிட்டோம்? ஆல்ரெடி ஒர்க்கில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. லே ஆஃப் பண்ணிட்டாங்க. 1 மந்த்தாக நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீ இப்படி பேசலாமா? எனக்கு ஏதாச்சும் நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது? அவன் ஆஃபீஸில் தான் ஏதாச்சும் கேட்டு பாரு. இப்போதைக்கு என் ஆஃபீஸில் எந்த வேகன்சியும் கிடையாது. ஆனால் நான் வேணால் ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து காம்பேரருக்கு ஒரு ஆடிஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ வேணால் அதை ட்ரை பண்ணி பாரு. எதுவுமே இல்லாததுக்கு ஏதாச்சும் இருக்கிறது நல்லது தானே. காம்பேரரெல்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லையே. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீ என்ன தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லாத என்கிட்ட. ஒரு ஒரு முயற்சி தானே, அதை பண்ணி பார்க்கறதுல என்ன கிளிக் ஆச்சுன்னா ஓகே தானே. என்னமோ சொல்கிற. எப்போ ஆடிஷனு? நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ வந்துரு. நான் அவட்ட பேசி வைக்கிறேன். என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு? ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு சீன் சொல்லுவாங்க. அது நீ சும்மா ரீக்ரியேட் பண்ணு. மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு. சரி, ஓகே, நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஹே ஹாய், நீ என்ன இத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் கூட ஒரு 4-5 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். இத்தனை பேருக்கு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது? நீ பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போடு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. சரி, ஓகே, என்னமோ சொல்கிற. யாரை பார்க்கணும்? இதோ அவர். சொல்லுங்க சார். நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க அனிஷா. பின்னிட்டீங்கன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் நம்பிக்கை நல்லா தெரியுது. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வாழ்த்துக்கள். ஓகே சார். அகத்தியன் சார், உங்கள் கமெண்ட்ஸ். ஒன்று தெரிஞ்சுமா, உங்களால் நடிக்க முடியும் அப்படின்னு சரியான ஸ்கிரிப்டை கொடுத்து சரியாக உங்களை ட்ரெயின் பண்ணால் நல்லா நடிப்பீங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம், நீங்கள் படப்படப்போடு சொன்னது, இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உங்களுக்கு நடிக்க முடியும், அதை சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். என்ன அனிஷா, ஹாப்பியா? முடிக்க முடியல பர்ஃபார்மன்ஸ். சூப்பரான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த கொடுத்த 2 நிமிஷத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ரோக்ஷரன், இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க ஜட்ஜ் முன்னாடி? நீங்கள் ஓடிடிலே பார்க்கலாம் நேரடியா. அடடா, சூப்பருங்க. ஓடிடியில் என்ன பார்க்க சொல்கிறீங்க? நான் நேர்லேயே வந்து பார்க்குறேன். ஓகே, பெட்டர். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஓடிடியில் பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே லோக்சரன், நல்லா பண்ணுங்க. நான் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கேன். ஆனால் உள்ள ஜட்ஜஸு மக்களெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. சூப்பராக கலக்குங்க. ஓகேவா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஹாய், உங்கள் பேர் என்ன? என் பேர் லோக்ஷரண்ணா. லோக்ஷனன். எங்கேருந்து வரீங்க? ஆவடி. ஆவடி. ஏன் அப்படியே விக்கெட் கீப்பர் மாதிரி அப்படியே ரெடியாக நிற்கிற மாதிரி கூல் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகேவா? ஓகேண்ணா. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க இன்னைக்கு? நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம்லண்ணா. அதான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன்னா ஜட்ஜஸ் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா வந்துடும் இல்லையா? சீக்ரெட்டாக தான் வச்சிருக்கீங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். அம்மா குட் மார்னிங். ஒரு கப் காஃபி. இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. போலீஸ் வலை வீச்சா? இவன் நம்ம ஃப்ரெண்ட் தினேஷ் தானே? நம்ம கவின் கிட்ட இவன் ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஒரு வஸ்ட்டில் போயிட்டுருக்கான். இவன் என்னத்துக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? ஹலோ, சொல்கிறா, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு. நான் கொஞ்சம் மீட்டிங்கில் போகிறேன்டா. என் மகிமாவை லவ் பண்ண போகிறேன்டா. என்னது, லவ் பண்ண போறியா? டீ, உனக்கு ஏதோ நீ மறந்துட்டியா இல்லையாடா? உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம்டா, உனக்கும் காவியா கூட. டே, 1 மாதம் இருக்குடா, அது இருக்க சும்மா டைம் பாஸ். விடு. சரி, என்னன்னு சொல்லு.
டேய் நம்ம ஃப்ரெண்ட் தினேஷ் இருக்கான்ல, அவன் தங்கச்சி இறந்ததுலேருந்து அவன் ரொம்ப சைக்கோவாயிட்டான்டா. யார் யாரெல்லாம் பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறாங்களோ அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றான்டா. எதுக்கோ ஜாக்கிரதையா இருடா. என்ன போய் ஜாக்கிரதையா இருக்க சொல்கிற பத்தியா? நான் ரமேஷ், தினேஷ், சுரேஷ் எல்லாம் பார்த்துட்டு வந்தவன்டா. என்கிட்டே வா. சரி ஃபோனை வை. நம்மக்கிட்டே அறிவு சொல்லினுக்கிறாரு. எங்க அல்லகண்டா பைக் சாவி. தினேஷ் நீயா? ஹே என்னடா உன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு, எங்கே போயிட்டு வர? தினேஷ் நான் கொஞ்சம் இங்கே முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டுருக்கேன், நம்ம நாளைக்கு பேசலாமே சரியா? இப்போ நான் கொஞ்சம் போகிறேன், நான் வீடு போட்டோன்னா கொஞ்சம் நீ வெளியில் போறியா? தினேஷ் என்ன பண்ணுற? பின்னாடி போ. தினேஷ் வேணாண்டா, பின்னாடி போடா. டேய் என்னடா கத்திலாம் எடுக்கிற? தினேஷ் தினேஷ் நான் உன் ஃப்ரெண்டு, விட்டு தினேஷ். தினேஷ் வேணாம் ப்ளீஸ். தினேஷ் தினேஷ் விட்டுறாடே, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் நடே, விட்டுறாடே தினேஷ், விட்டுறா ப்ளீஸ்ரா தினேஷ். இனிமேல என் தங்கச்சி மாதிரி எந்த தங்கச்சியும் சாவக்கூடாதுடா. உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறது கூட செத்துடலாம். குட் குட் வெரி நைஸ். Thank you, அந்த sir. சேஞ்ச் ஓவர் நல்லா இருந்தது. ஆனால் உன்னை பிடிக்கலான்னு இருந்தேன், பார்த்தா கலக்கிட்டேன். ஓகே சார். குட் குட். இந்த கான்ஃபிடென்ட் வேணும். ஓகே சார். இதை லைஃப் லாங் எல்லாத்துக்கும் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். எல்லாத்துலேயும் இந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஷோர் சார். அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகே சார். வெறும் கான்ஃபிடென்ட் வந்து எங்கேயோ கொண்டு போய் முட்டிடும். ஓகே ப்ரிப்பரேஷன் இருந்து கான்ஃபிடென்ட் வரணும். ஷோர் சார். காட் பிளஸ். சார் அகத்தியன் சார் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அவர் பிடிக்கலான் இருந்தார், நான் புடின்னு பிடிக்கலான் இருந்தேன் உண்மையிலேயே. ஏன்னா இவ்வளவு திமிரா அப்படின்னு. யூ ஹவ் டன் இட். சூப்பர். யூ ஹவ் டன் இட். ஐ அப்ரிஷியேட் யூ. நல்லா பண்ண. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். மீனா காந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவரையும் ஒன்றும் பண்ணல, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் என்னங்க அதை தானே ஒன்றும் பண்ணல. ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோ வெளியே பெரிய போய் வேலை நம்ம தெரியுமா? ஒர்க் பண்ணாதான் அது வேலைன்றாங்க. வீட்டில் இருந்து செஞ்சா என்ன ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்றாங்க. அது அதை தான் நானும் சொல்லி. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அது பயங்கர கஷ்டங்க. வெளியே கூட வேலை பார்த்துட்டு அந்த டைமிங்கோட வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் 24 hours வீட்டில் வேலை இருக்கும். நம்ம தூங்குறதே ரொம்ப ரேரு. மறுநாள் என்ன ஒர்க் இருக்கு இதை யோசிச்சே தூக்கமும் வரும். அடுத்த சாப்பாடு என்ன பண்ணுறது, அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் போயிடும்ல. உண்மை அதுதான். ஓகேம்மா. ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இன்னைக்கு நான் ஒரு இந்த சினிமாவில் ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது வந்து? வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலே ஆசைங்க, ஆனால் முடியல. அது ஏஜ் ஆகி வரணும்னு இருக்கு. பார்ப்போம். அது ஏஜே இல்லை மேம். எப்போனா யார் வேணா என்ன வேணாலும் ஆகலாம். நீங்கள் அதை ஒரு முயற்சி பண்ணி உங்களை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து வந்திருக்கீங்களே, சூப்பர். உள்ளே போயிட்டு கலக்குங்க. இந்த ஸ்மைலோடய போகணும் உள்ள. ஓகேவா? அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். எப்படி ஒரு டீமாக வந்திருக்கீங்களா, நீங்கள் மட்டும் தனியாக? நான் மட்டும் வந்திருக்கேன். தனியாக வந்திருக்கீங்களா? ஓகே. இப்போ இந்த ஏஜில் எப்படி சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு கொஞ்சம் வயசுலேயே ஆசை தான், அப்போ வர முடியல. ஓகே. இப்போ சரி வாய்ப்பு கிடைக்கிறதுனால பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதுரையில்? மதுரையில் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. சூப்பர். நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா, ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? இல்லை, தங்கச்சி வந்திருக்கா. தங்கச்சி வந்திருக்காங்களா? ஓகே. இப்போ இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அதாவது அம்மா பையன். ஓகே. அது கஷ்டப்பட்டு அவன் வேலை பார்த்து வீடு கட்டுறோம். அந்த ஒரு எமோஷன். அந்த எமோஷன். ஓகே சூப்பர். இதான் ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல? அதான் இங்கே படப்பட. நல்லா பண்ணுவீங்க, எனக்கு தெரியுது. நல்லா பண்ணுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க. ஹலோ பிரசாத், அம்மா பேசுகிறேன்ப்பா. என்னப்பா ஒர்க்கெல்லாம் நல்லா போகுதா? நீ எதுவும் கவலைப்படாத தம்பி, அம்மா இங்கே எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், அதிலேருந்து வந்துட்டோம். நம்ம உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு வீடை கட்டி அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்.
என்ன தம்பி, அதை பற்றி நீ எதுவும் கொரி பண்ணாத, அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன், உனக்கு பொண்ணு கொண்டு பார்த்து வச்சுருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத, அம்மா எல்லாம் இங்கே பார்த்துக்கிறேன், நீ ஒர்க்கை மட்டும் பாரு. என்ன தம்பி, நான் அம்மா பார்த்துக்கிறேன். சரி இருப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காப்ல. சதீஷு, இப்போ தான் உன் ஃப்ரெண்டு பேசினாப்லப்பா, நல்லா இருக்கானா? வந்துடுவான்ப்பா, ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவான், நீ எல்லாம் ஏற்பாடு நீ பண்ணு, கிரகப்பிரவேசம்லாம் எல்லாம் நல்லா ரெடி பண்ணு. நம்ம இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம வந்திருக்கோன்னா, மீண்டு வந்திருக்கோன்னா அது தெய்வ செயல் தான். என்னப்பா, சரியா? நான் அம்மா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா, இப்போ தான் போய் வீட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்ப்பா, எப்படியோ இருக்குது. சரி படுக்கிறேன், நீ போ தம்பி. சரி வந்துட்டேன், சாப்பாடு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஃபோன் கால் வருது. அம்மா, உங்களுக்கு ஒரு சங்கட்டமான செய்திம்மா. என்னப்பா? இல்லை, நீங்கள் மனசை திடப்படுத்திக்கங்கம்மா. என்னப்பா சொல்கிற? எனக்கு ஒரே படபடன்னு இருக்குது தம்பி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுப்பா. இல்லைம்மா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இல்லை தம்பி, நீ சொல்லு, எனக்கு இங்கே ஒன்றும் முடியலை, நீ என்ன எடுத்தோன்னு அப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைம்மா, பிரசாத்தும் நானும் போய்கிட்டு இருந்தோம், உங்கள்கிட்ட பேசிட்டு கால் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம், ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். என்னடா சொல்கிற? ஏன் பிள்ளையா? என்னடா, நாளை கழிச்சு கிரகப்பிரவேசம், வீடு கட்டணும், என் பிள்ளைய அங்கே வச்சு கழகு பார்க்கணும், மருமகளோட நான் கண்ணு குளிர பார்க்க நினச்சனே, இப்படி சொல்கிறியப்பா? என்னப்பா? அம்மா, மனசை தடப்படுத்திக்கங்கம்மா. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்பா, அவன் பொழைச்சிருவானப்பா. என்னம்மா ஸ்மார்ட் அவுட்டுமா? என்னம்மா சொல்கிற? என்னப்பா, என்னால் முடியும். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஜட்ஜஸ் கிட்டேருந்து கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். இது சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இது மாதிரி ஆயிருக்காம்மா? தெரியுது. சாரிம்மா, சாரி. பழைய நினைவுகளை, என் பையன் நினைவோடு தான் இருந்துட்டு இருப்பேன். தூங்கும்போது சரி, விழிக்கும்போது சரி, அவனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை சார். அதோடு தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவனுடைய கான்செப்ட் எப்பயும் அவன் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். அந்த ஒன்று தான். சாரிம்மா, வெரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி. நிச்சயமாக இறைவன் அருள். தேங்க்யூ சார். ஒரு ரியல் அம்மாவோட ஃபீலிங் இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள் இந்த ஸ்டேஜில். அதாவது நீங்கள் நடிச்சிங்க நடிக்கலை அப்படிங்கிற கமெண்ட்லாம் இதில் எதுவுமே இல்லை. உங்களுடைய உண்மையான அந்த வருத்தம் எல்லாருக்கும் இங்கே பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே மனசில் ஒரு கனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை நாங்கள் நடிப்பாக எடுத்துக்கல, ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங்காக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக இறைவன்ட்ட வேண்டிக்குவோம். நன்றி. வாங்கம்மா. தேங்க்யூ. கலைமணி, எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னை தான் ப்ரோ. சென்னை தானா? ஓகே. இந்த ஆக்டிங் பேஷன் எப்போலேருந்து? ஜஸ்ட் ஒரு 10 minutes பிஃபோர் தானா? இது முன்னாடி ஆக்டிங்கெல்லாம் எதுவும் உங்களுக்கு ஐடியாவே இருக்கு? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மேடையை பார்த்துட்டேன், நான் இறங்கியே ஆகணும்னு டிசைட் பண்ணி வந்துட்டாங்க. ஆமாம் ப்ரோ. அடடா, சூப்பருங்க. இதெல்லாம் யாருமே டக்குன்னு பண்ண மாட்டாங்க. என்ன ஃபயர் இருக்கு ப்ரோ கிட்ட? ஓகே, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போதைக்கு எந்த ஐடியா இல்லை. எதுவும் கிடையாது ப்ரோ. பார்த்தேன், வந்துட்டேன், உள்ளே போனோடனே நானே ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கீங்க. Sure. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி? ஆக்சுவலாக நான் சிஎம்ஆர்எல்ல சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில்ல இன்ஜினியராக இருக்கு. சூப்பருங்க, பெரிய வேலை. உங்களால் தான் நாங்கள் நிறைய மெட்ரோலெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். நல்லா பண்ணுங்க. இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த வடபழனி செக்ஷன் தான் அதான் பார்த்துட்டு. உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் இங்கே சென்னை தான். சென்னை தான் இருக்காங்களா? ஓகே, இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியெல்லாம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னா ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளதே ஒரு ஓடிடி ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போட்டு காட்டலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். ஹாய் பிரதர், உங்கள் நேம்? கலைமணி. கலைமணி. பயங்கரமாக ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? ப்ரோ, ஆக்சுவலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தப்பு நடக்குது, அது அக்செப்ட் பண்ணாமல் இருக்கு. சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஹலோ, சொல்லுங்கள் சார். சைட்டில் தான் சார் இருக்கேன் நான். ஓகே, செக்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், போய் செக் பண்ணிட்டு வந்தேன் சார். சரி சார், ரைட். அஜித், என்ன செக்கிங் இருக்கு இன்னைக்கு? காலம் செக் பண்ணுமா? சார், ஓகே வரேன். ட்ராயிங்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாமே பக்காவாக தானே சார்? எல்லாம் ஓகே தான் சார். ரைட். அலைன்மெண்ட் படி பார்த்தாக்கா சர்வே ரிப்போர்ட் நீ அட்டாச் பண்ணியிருக்கேன், பட் எப்படி சைன் பண்ணியிருக்காரு? ஆல்ரெடி ஒரு அடி தப்பாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம பில்டிங் கட்டினாக்கா கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சார் எல்லாரையும் கவனிச்சிட்டோம், அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியதில் பார்த்துட்டோம். நீங்கள் எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? அப்பா நீ பேசுகிற மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. நான் இந்த பொசிஷன் இருக்கேன்னா அதுக்கு வந்து இன்ஜினியர், நான் படிச்சிருக்கேன், இந்த லெவலில் தப்பு நடக்கூடாதுன்னு தான் இருக்கேன். உனக்கும் உன் ஹையர் அஃபிஷியலுக்குன்றதுக்காக நான் வந்து இங்கே சம்பளம் வாங்கலை. ஓகேவா சார்? நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், வேணுன்னா நீங்கள் உங்கள் ஜிஎம் கிட்ட போய் பேசிக்கோங்க. சரி ஓகே, நானே பேசுகிறேன்ப்பா. ஹலோ சார், இதேமாதிரி இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன், போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தப்பாக தான் இருக்குது, எப்படி பண்ணலாம்? பா தம்பி நீ எதுவும் பார்க்க தேவையில்ல, ஓகேவா? அங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ அலோவ் பண்ணு. சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது சார், எனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, நான் அந்த பொசிஷனில் இருக்கேன், நான் செக் பண்ணி தான் ஆகணும். நான் அலோவ் பண்ணணும்னா அது எனக்கு வந்து என்னோட தப்பாயிடும். ஓகேங்களா? எதுவும் கிடையாது, நீ வந்து என் ஆஃபீஸில் பாரு. சரி சார், நான் டேரெக்டாக வரேன். சார் உங்களுக்கே தெரியும், ஒரு சர்வே ரிப்போர்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த காலம் அலோவ் பண்ணுறோம் எனக்கு தெரியல. நீங்கள் பாட்டு இப்படி அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம யாருன்னு சொல்ல முடியாது, வேறு 4 எதனா குடும்பம் வர போகிறாங்க, பில்டிங்கில் வந்து இருக்க போகிறாங்க. பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து நான் வேலை பார்க்க எனக்கு மனசாட்சி உறுத்துது. இந்தமாரிலாம் ஒர்க் பண்ண முடியாது சார். பயங்கரமான அப்படியே டகடகடகடகடன்னு அடிச்சு தள்ளிட்டீங்க. சொல்லி முடியல. ஓகே, முகலி வாக்கம் ஞாபகத்துக்கு வந்தது. முகலி வாக்கத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்ததுன்னா அத்தனை பெரிய எல்லா இடத்துலையும் நடக்குது சார். பில்டிங் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தாலே முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த இடத்துல செக்கிங்கே கரெக்டாக வந்துடணும், அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, நைஸ் நைஸ். அகத்தியன் சார், டெலிவரி, அந்த டைமிங், அந்த உடல் மொழி இதெல்லாம் ஓகே இருந்துச்சு. பதட்டம் இருந்துச்சு, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் உங்களை வந்து நடிக்க வைக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும். பட் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் ராஜேஷ் குமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ராஜேஷ் குமார் வாங்க சார். நீங்கள் பார்க்க அப்படியே எங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருக்கீங்க. ஆமாம் சார். சார் என்ன சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ரோல் தான் பண்ண போகிறேன். இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ண போகிறீங்க. ஓகே, பார்க்கவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட். ஓகே, நீங்கள் யார்ட்டாச்சும் போயிட்டு நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பிடுவாங்க. அப்படியே தான் இருக்கீங்க சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் 2 அக்யூஸ்ட் அரெஸ்ட், 2 பசங்க ரோட்டில் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு. அவங்க எம்எல்ஏவோட பையன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எங்கள் பசங்க தான், அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இன்ஸ்பெக்டர் அது முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார். ஃபோன் வருது. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். யார் பேசுகிறீங்க? சார் நான் எம்எல்ஏ பையன் பேசுகிறேன். நம்ம பசங்க 2 பேரும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவங்கள கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இல்லை சார், அதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கண்டிப்பாக நீங்கள் பெயில் மூவ் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போல்லாம் உடனே எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படிங்களா? சரி, அப்புறம் நீங்கள் பின் விளைவுகள் பயங்கரமாக சந்திக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லைங்களா? பரவாயில்ல சார், நான் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம், என்னால் இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே, அது பண்ணவே முடியாது சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, விடவே முடியாது. இல்லை அப்புறம் பெரிய பிரச்சனை பெருசாகிடும். நோ ப்ராப்ளம் சார், நான் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆமாம், ஓகே சார். இப்படி ஒரு சாதுவான இன்ஸ்பெக்டர் நான் பார்த்ததே இல்லை சார். ஒரு ஸ்வீட்டான இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க நீங்கள். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். அகத்தியன் சார், நல்லா பேசுனீங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் இதாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இந்த எபிசோடில் சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வரப்போகிற எபிசோட்ஸில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நான் இப்போ கிளம்புறேன். ஸோ அன்டில் தென் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.